இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பிளவுஸ் உடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல என்னன்னா பிளவுஸ் உடைய ஃப்ரண்ட் பார்ட் தைக்கும் போது ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கணும், நம்ம சீக்கிரமாவும் தைச்சு எடுத்துக்கணும், டைம் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது தைக்கும் போது. சோ அதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம எந்த பிளவுஸ்ல வந்து இன்னைக்கு தைச்சு காட்ட போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பிளவுஸ் தாங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டு ஃப்ரண்ட்டுமே அதே மாதிரி கீழே யோக் பீஸ் அண்ட் ஹூக் ஹைப்பட்டி அதே மாதிரி ஃப்ரண்ட் உடைய நெக் இது வந்து மூணுமே வந்து உங்களுக்கு நான் தைச்சி காமிச்சிட போறேன். தைச்சி காட்டுறேன்னா நான் பிளவுஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி காட்ட போறது கிடையாது. ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி காட்ட போறேன். சோ இதை வந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு எல்லாமே டீடைலா புரியும். நம்ம பிளவுஸ் உடைய ஃப்ரண்ட் பார்ட்க்கு வந்து நிறைய பேர் வந்து தைக்கும் போது ஃபினிஷிங் வந்து எனக்கு நல்லா வரல, அதை வந்து எப்படி நம்ம ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக தான் நான் மெயினா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல வந்து நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தைக்கும் போது. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீடைலா புரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வந்து ரெண்டு ஃப்ரண்ட், ரெண்டுத்துக்குமே வந்து டாட் எங்கெங்க பிடிக்க போறோன்றது மார்க் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ ரெண்டு ஃப்ரண்ட்டுக்குமே டாட் பிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் டாட் பிடிக்கிறேன். எப்பவுமே இந்த சென்டர் டாட் பிடிக்கும் போது டபுள் தையல் போட்டுக்கணும். அடுத்தது இங்க ஹூக்கை பட்டியாண்ட வர போற டாட் பிடிச்சிக்கிறேன். இதுக்கு சிங்கிள் தையல் போதுமானது. அடுத்தது இங்க ஆர்முலாண்ட வர போற டாட், இதுக்குமே டபுள் தையல் போடணும். ஒரு ஃப்ரண்ட்டுக்கு 3 டாட்டுமே பிடிச்சிட்டேன். இப்போ இதுக்கும் அதே மாதிரி டாட் பிடிச்சிடுறேன். இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கும் ரெண்டு ஃப்ரண்ட்டுக்குமே டாட் பிடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ கீழே யோக் பட்டி வச்சு தைக்க போறேன். யோக் பட்டி ஆல்ரெடி நான் கட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டேன், அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மேல் பீஸ் அடித்தட் பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க 1 2 3 4, ஸோ 4 பீஸுமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வர போகிற பீஸ் இது, உள்ளே வர போகிற பீஸ் இது. அதுக்கு தான் இங்கே அர்க்காத் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டபுள் அர்க்காத் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த டபுள் அர்க்காத் உள்ளது வந்து ஹூக்கை பட்டி ஆண்ட வர போகிறது. இது சிங்கிள் அர்க்காத் உள்ளது வந்து சைடு ஸ்டிச்சிங் ஆண்ட வர போகிறது. இந்த அர்க்காத்தும் இந்த அர்க்காத்தும் எதுக்குன்னா
நம்ம கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக. சரிங்களா? அந்த அடையாளத்துக்கு தான் இது போட்டிருக்கேன். இப்போ நான் இது உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இது வந்து இந்த இடத்துல வந்துடும். இது வந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங் போட போகிற இடத்துல இது வந்துடும். கீழே யோக் பட்டி வந்து இவ்வளோ ஃபோல்ட் ஆகிடும் கரெக்டாக. சரிங்களா? இதுதான் விஷயம். நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் டாட்டை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைங்க. எப்பவுமே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணாமல் இப்படியே வச்சு தைச்சிங்கன்னா இந்த டாட்டோட சேர்த்து அப்போ என்ன ஆகும்னா, தையல் போட்டு முடித்த பிறகு இந்த டாட் வந்து இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது, எக்ஸ்பெண்ட் ஆகாது இந்த டாட்டு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இப்படி திருப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்படி ஃபிட்டிங் ஆகும்போது இங்கே பாருங்கள், இப்படி இழுக்கும்போது இந்த மேல் கிளாத் மட்டும் எக்ஸ்பெண்ட் ஆகும், பட் இது உள்ளே இருக்கிறது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. அப்படி ஆகலைன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து துணி வந்து இங்கே நிற்கிற மாதிரி காட்டும், கரெக்டாக போய் ஃபிட் ஆகாது. அதனால் நம்ம இப்படி இதை ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா அப்போ தையல் இங்கே போடுவோம். அப்போ இந்த டாட் வந்து தையலில் வந்து மாட்டாது போயிட்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஆகும்போது இந்த துணி எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுதோ மேல் துணி, அதே மாதிரி இங்கே உள்ளே பிடிச்சிருக்கிற டாட்டுமே வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு கரெக்டாக போய் இப்படி உக்காந்துரும். சரிங்களா? அதுக்காக தான் அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு தைங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலே வரப்போகிற யோக் பட்டி வச்சுக்கிறேன். அந்த யோக் பட்டி கீழே ஃப்ரண்ட் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது கீழே அடித்தட்டு வரப்போகிற யோக் பட்டி இது. ஸோ இதை வந்து இங்கே வச்சுக்கிறேன். இது மூணுமே ஒரே நேரத்தில் வச்சு இப்படி தையல் போட போகிறேன். தைக்கும்போது மூணும் ஒரே லெவலாக வச்சுக்கணும், எதையும் இழுக்கலாம் கூடாது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டையும் தைச்சிக்கிறேன். சென்டர் டாட் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் கீழே யோக் பட்டி அடித்தட்டுக்கு வர போகிறது ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இங்கே சென்டரில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரிஜினல் யோக் பட்டி, ஒரிஜினல் மீன் இது வந்து மேலே வர போகிற யோக் பட்டிக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி. ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ நான் இங்கே தைக்க ஆரம்பிச்சிடுறேன். ஒரு சின்ன டாக்கா மாதிரி அடிச்சுட்டு அந்த ஃப்ரண்ட்டுக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட்டுக்கும் தைக்கிறேன். எங்கேயுமே இழுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த டாட் வந்து சென்டர் டாட்லாம் ஃபோல்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே தைச்சிக்கணும். இது நான் எப்படி தைக்கிறேன்னு உங்களுக்கு அதே மாதிரி நீங்களும் தைங்க. உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது, ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். இது நான் உங்களுக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு காமிச்சிடுறேன். ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். அயன் பண்ணாமலே ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி அயன் பண்ணி காட்டணுமோ அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக காமிச்சிடுறேன். இப்போ ரெண்டு ஃப்ரண்ட்டுக்குமே யோக் பட்டி வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இங்கே வந்து அர்காத் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அர்காத் பண்ணும்போது போட்டிருக்கிற தையலுக்கு இந்த பக்கமாக தான் அர்காத் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒருவேளை தையலில் பட்டுச்சுன்னா தையல் வந்து பிரியறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இப்படி அர்காத் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி இழுத்து பார்த்துக்கலாம். இப்படி இங்கே திருப்பிட்டு இதை லெவல் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு யோக் பட்டி அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்தது
இந்த யோக் பட்டியும் அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா, இதுக்கு வந்து அர்க்காத் பண்ணிக்கிறேன். ரொம்ப அர்க்காத்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 3 அர்க்காத் பண்ணால் போதும் இந்த சைஸ் ப்ளவுஸ்க்கு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அர்க்காத் பண்ணிட்டோம்னாலும் யோக் பட்டி வந்து வீக் ஆகிடும். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது இங்கே பாருங்கள் 1 2 3 அர்க்காத் பண்ணியிருக்கேன். இதே நான் வந்து ஒரு 4-5 அர்க்காத் பண்ணுறேன் வைங்களேன், இப்போ கிட்ட பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கிட்ட பண்ணும்போது நம்ம அங்கங்கே அர்க்காத் பண்ணியிருக்கோம்னா இந்த யோக் பட்டி வந்து நம்ம தையலுக்கு இந்த பக்கம் தான் வந்து அர்க்காத் பண்ணுறோம். அப்படி ரொம்ப வந்து நம்ம அர்க்காத் பண்ணிட்டோம்னா யோக் பட்டி வந்து இந்த இடத்துல தையல் பண்ணுறது ரொம்ப வீக்காக இருக்கும். எங்கன்னா ஒரு இடத்துல லைட்டாக இப்படி பிரிஞ்சிச்சுனாலும் மொத்தமாக பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால அதிகம் இல்லாமல் ஒரு 3 அர்க்காத் மட்டும் போட்டால் போதும். சரிங்களா? இப்போ இதையே லெவல் பண்ணிட்டோம். பண்ணிட்டதுக்கப்புறம் யோக் பட்டியை வந்து இப்படி சுற்றி ஒரு தையல் ஒன்று போட்டுறேன். இந்த ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி யோக் பட்டியை சுற்றி தையல் போட்டுறேன். தையல் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து லெவலாக கட்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 2 ஃப்ரண்ட்டையும் வச்சு பார்த்துக்கிறேன் லெவல் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஒரே மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. இந்த அர்க்காத் வந்து இங்கே மடிக்க போகிறதுக்கான அடையாளம். சரிங்களா? இந்த அர்க்காத் வந்து இந்த இடத்துல இப்படி மடிக்க போகிறோம். இது எந்த அளவில் வச்சு நான் அர்க்காத் பண்ணியிருப்பேன்னா, பேக்குடைய லென்த்து வந்து எவ்வளோ இருக்கும் இங்கே சைடு ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடத்துல அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு இங்கே நான் உங்களுக்கு அர்க்காத் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ நம்ம அந்த அர்க்காத் கரெக்டாக வந்து மடித்து தைக்கும்போது இங்கே சைடு ஸ்டிச்சிங் பண்ணும்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வரும், முந்தி பிந்தி வராது. சரிங்களா? இப்போது நான் கீழே வந்து இங்கே மடித்து தைச்சிக்கிறேன். மடித்து தைக்கிறதுக்கு முந்தி இப்படி வச்சு கரெக்டாக லெவல் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3/4 இன்ச்சு. இது வந்து 3/4 இன்ச்சில் வச்சு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இது ஓரமாக இங்கே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்படி பின்னாடி கை கொடுத்து தைச்சா இன்னும் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ இது தைச்சிட்டேன். இப்போ இது இங்கே சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் கட்டிங் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுடைய யோக் பட்டியும் மடித்து தைச்சிக்கிறேன்.
இதுக்கும் இப்போ ஓர தையல் போட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ரண்ட்டுமே வந்து தைச்சாச்சு. அடுத்தது ஹூக் ஹை பட்டி தைச்சிடலாம். இதுதான் ஹூக் பட்டி, இது வந்து ஹை பட்டி. ஹூக் பட்டியுடைய அகலம் 1.25 இன்ச்சு. இங்க பாருங்க, ஹூக் பட்டியுடைய அகலம் 1.25 இன்ச்சு. ஹை பட்டியுடைய அகலம் வந்து 3 இன்ச்சு. இங்க பாருங்க 3 இன்ச்சு. சரிங்களா? இந்த அளவுல நம்ம வெட்டிட்டு தைச்சோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹூக் பட்டி தைக்கிறேன் இந்த ஃப்ரண்ட்ல வச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு வர போற ஃப்ரண்ட். ரைட் சைடு வர போற ஃப்ரண்ட்ல வந்து ஹூக் பட்டி வச்சு தைக்கிறேன். கீழே ஃப்ரண்ட் வச்சிருக்கேன், மேல வந்து ஹூக் பட்டி வச்சு தைக்கிறேன். சரிங்களா? கரெக்டா இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்க வந்து சைட்ல டாட் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அந்த டாட் ஆண்டா வரும்போது மட்டும் இந்த ஹூக் பட்டியில ஒரு சின்ன பிளிட் மாதிரி கொடுக்குறேன். ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வர மாதிரி ஒரு சின்ன பிளிட் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். அந்த பிளிட் எதுக்கு கொடுக்குறேன்னா, ஹூக் பட்டி தைச்சிட்டு திருப்பும் போது அந்த ஃப்ரண்ட்டுடைய ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வந்து உக்காந்துரும் ஹூக் பட்டி. நம்ம அந்த மாதிரி பிளிட் கொடுக்காம தைச்சோம்னா ஹூக் பட்டி வந்து இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் உள்பக்கமா. ஸோ அதனால நீங்க இந்த ஒரு சின்ன பிளிட் மாதிரி கொடுத்து தைச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நான் தைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. அப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கும் புரியும். இது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி பொறுமையாவும் தைச்சு காட்டுறேன். நீங்க வந்து பழகிட்டீங்கன்னா தைச்சு ரொம்ப ஈஸியா வந்து நீங்க தைச்சு எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். இப்போ ஹூக் பட்டியில இங்க ஓரமா ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இது நீங்க புதுசா தைக்கிறவங்க, புதுசா கத்துக்கிறவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. இல்ல நான் வந்து ஆல்ரெடி எனக்கு பிளவுஸ் வந்து ஓரளவுக்கு பேசிக்கா தைக்க தெரியும், ஆனா அதை வந்து எப்படி ப்ராப்பரா பண்ணணும், எப்படி ஃபினிஷிங்கோட பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து தையல் போட்டேனா, இப்போ இதை வந்து இங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து மடிக்கிறதுக்காக விட்டுட்டு தான் வெட்டியிருக்கேன் ஹூக் பட்டியை. ஸோ அதனால இதை வந்து இப்படி மடிச்சிடுறேன். மடிச்சுட்டு இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதை இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இதையும் இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்க வீடியோ, உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். நீங்க தைக்கும் போது இதே மாதிரி தைங்க. இப்படி மடிச்சிட்டு இப்படியும் லெவல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பிளிட் மாதிரி கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, சின்ன பிளிட். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? இந்த சின்ன பிளிட் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டுடைய ஷேப் வந்து அப்படியே கரெக்டாக வந்திருக்கு ஹூக் பட்டியோட சேர்ந்து. இங்க பாருங்க, இது லைட்டாக வந்து ஹூக் பட்டி வந்து இப்படி பெண்ட் ஆகும். இதை வந்து நான் ஹூக் பட்டி தைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இன்னும் கிளியரா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ ஹூக் பட்டி தைக்க ஆரம்பிச்சிடுறேன். இங்க ஒரு டாக்கா மாதிரி ஒன்று அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு இங்க ஹூக் பட்டி தைக்க ஆரம்பிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து வெட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் அந்த பிளிட் வந்து எதுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃப்ரண்ட் ஹூக் பட்டி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் அப்படியே லைட்டா பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இப்படி இன்ச் டேப் வந்து ஸ்ட்ரைட்ல வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? இது வந்து ஸ்ட்ரைட்டா நான் வச்சிருக்கேன் இன்ச் டேப்.
வச்சிருக்கும் போது ஃப்ரண்ட் இங்க நெக்காண்ட மட்டும் லைட்டா இப்படி பெண்ட் ஆயிருக்கு பாருங்க. அந்த பெண்ட் வந்து நான் ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணும்போது அந்த பெண்ட் இருக்கும் லைட்டா. அது எதுக்குன்னா ஃப்ரண்ட்டுடைய ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரதுக்காக. சரிங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹூக் பட்டியும் வரணும் அப்படின்னும் போது தான் இந்த டாட், இந்த ஹூக் கைப்பட்டியாண்ட வரப்போற டாட் ஆண்ட இந்த சின்ன ஒரு பிளிட் மாதிரி பிடிக்கணும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் தைப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து இந்த பிளிட் பிடிக்காம அப்படியே ஸ்ட்ரைட்டாவே வச்சு தைப்பாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரி பிளிட் பிடிச்சிட்டே தைங்க. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டா இருக்கும். ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இல்லைன்னா உள்ள வந்து இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஹூக் பட்டி. ஸோ அதனால அதை மட்டும் பண்ணாதீங்க. இப்படி நான் தைச்சிருக்கிற மாதிரியே நீங்களும் தைங்க. சரிங்களா? இப்போ ஹூக் பட்டி தைச்சிட்டோம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுடைய வேலை முடிஞ்சது. நெக் பீஸ் மட்டும் தான் தைக்கணும். ஸோ அது தைக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முந்தி இந்த ஃப்ரண்ட் எடுத்து வச்சுட்டு அடுத்த ஃப்ரண்ட்ல ஹை பட்டி தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஹை பட்டி வந்து இங்க இப்படி கீழே வச்சிடுறோம். ஃப்ரண்ட்டை வந்து இப்படி மேலே வைக்கிறோம். ஹூக் பட்டி தைக்கும் போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து கீழே வச்சுட்டு ஹூக் பட்டி மேலே வச்சோம். ஆனால் இதில் வந்து ஹை பட்டி கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலே வைக்கிறோம். இது கீழே மடிக்கிறதுக்காக துணியை விட்டுட்டு ஹை பட்டியை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பாருங்க. அதை தான் சொல்கிறேன். அந்த துணியை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இது ஃப்ரண்ட் இப்படி மேலே வச்சுட்டு இங்கே இந்த கெயிட் அளவுக்கு தைக்க ஆரம்பிக்கிறேன். இது தைக்கும் போதும் எதுவும் இழுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டையும் இழுக்கக்கூடாது, ஹை பட்டியும் இழுக்கக்கூடாது. இப்போ தைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இங்கே ஒரு டாக்கா ஒன்று அடிக்கிறேன். அடித்து முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஹை பட்டி தைக்க ஆரம்பிச்சிடுறேன். தைச்சிட்டேன். இந்த தையல் போடும்போது நல்லா ஓரத்தில் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஓரத்தில் போடுறோன்றதுனால இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து தையல் இறங்கிடக்கூடாது. கரெக்டாக இது நம்ம மடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஹை பட்டி அந்த மடிக்கிற இடத்துல ஓரமாக போட்டால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா தெரில, இங்கே ஓரமாக வந்துருக்கு பார்த்தீங்களா தையல். ஸோ அதுதான் அப்படி போடும்போது தான் அழகாக இருக்கும். இப்போது இதுலேருந்து இங்கே எடை தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு டாக்கா ஒன்று அடித்து இப்படியே எடுத்துகிட்டு வரேன். கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஓர தையல், அதுலேருந்து எடை தையல் ஒன்று போடுறேன். போட்டுட்டேன். இப்போ ஹூக் பட்டி ஹை பட்டி வச்சு பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு லென்த்து. ஓகே, கரெக்டாக இருக்கு. இப்போ நெக் பீஸ் வந்து தைச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நான் பார்க்குறேன். இப்போ இது ஃப்ரண்ட்டு தைச்சி பிடிச்சதுக்கப்புறம் இடுப்பு வந்து அளப்போம் இல்லையா, இடுப்பு அளவு வந்து இங்கே அளந்து பார்ப்போம். அப்படி அளந்து பார்க்கும்போது நீங்கள் எப்பவுமே ஹை பட்டி இருக்கிறத விட ஹூக் பட்டி வந்து உள்ள தள்ளி தான் வைக்கணும். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஹை பட்டியை விட ஹூக் பட்டி வந்து உள்ள தள்ளி தான் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த விஷயம் இப்படி தான் வைக்கணும்ன்ட்டு. ஆனால் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் வந்து தைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் கேட்கலாம், என்ன இது கூட தெரியாமலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமானா நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா, தெரியாமல் கூட இருக்கலாம் மேபி. ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து
டாட் பிடிச்சாச்சு, யோக் பட்டி தைச்சாச்சு, ஹூக் பட்டி, ஹை பட்டி இதையும் தைச்சாச்சு. அடுத்தது நெக்கு பீஸ் வச்சு தைக்கணும். நெக் பீஸையும் நான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஹை பட்டியில் தான் வச்சு தைக்க போகிறோம். அது தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முந்தி நான் நெக் பீஸ் வந்து வெட்டி வச்சுருக்கிறது உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், நெக் பீஸ் வந்து கட்டிங் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? இந்த நெக் பீஸுடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. 1.25 வெட்டினா கூட போதுங்க. இதோடைய அகலம் வந்து 1.25 வெட்டிட்டு கரெக்டாக தைச்சோன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா. இதை நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சி பாருங்கள். ஒரு ப்ளவுஸு உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் வந்து பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுடைய பார்ட் அது வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நாங்கள் மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாட் எல்லாமே பிடிச்சிட்டு நீங்கள் தைச்சி போட்டு பார்க்கும்போது ஃபிட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஜாயின் பண்ணிட்டேன் 3 பீஸையும். இப்போ இதை கரெக்டாக லெவல் பண்ணிக்கிறேன். இந்த நெக் பீஸ் வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற பீஸ் இருக்கு இல்லையா, ஒன்று இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கம், ரெண்டுமே வந்து இப்படி பொழக்கிற மாதிரி தான் வச்சு லெவல் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு சைடு வச்சு இப்படி லெவல் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல வந்து திக்னஸாக இருக்கும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணதும் அது பெரிய அளவில் வந்து தெரியாது உங்களுக்கு. சரிங்களா? இப்போது அட்டாச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே ஹை பட்டிலேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். இங்கே எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்காக துணியை விட்டுட்டு தைக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டையும் தைச்சிடுறேன் அப்படியே. தைச்சிட்டேன். இங்கே வந்து மடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வெட்டிடுறேன். இப்போது இந்த இடத்துல இந்த ரவுண்ட் இருக்குது இல்லையா, இந்த ரவுண்டாண்டை மட்டும் அர்க்காத் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஹெமிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். திருப்பிட்டு இல்லைன்னா இழுத்துட்ருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் அர்க்காத் பண்ணிக்கிறேன். அர்க்காத் பண்ணி ஆயிடுச்சு. இதை இப்போது இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். நெக் பீஸை லெவல் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஓரத்தையில் ஒரு சில பேர் போட்டுட்டு தைப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி தைக்க போகிறது கிடையாது. ஓரத்தையல் போடுவோம், ஆனால் இப்படியே வச்சு போட போகிறது இல்லை. இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் அதை தையல் போட்டுடுறேன். இந்த ஓரமாக போட போகிறேன் நெக் பீஸில். போட்டுட்டேன். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா துணி உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தைச்சது போக எக்ஸ்ட்ரா அதை வந்து இப்படி வெட்டிடணும். நான் வெட்டி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்படி கரெக்டாக வச்சு வெட்டணும். நீங்கள் வெட்டும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டு மெயின் பீஸில் வந்து கட்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த துணியில் வெட்டும்போது இது கூட லைட்டாக சேர்த்து கூட வெட்டிடலாம். அதனால் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு வெட்டணும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கும் நெக் பீஸ் வந்து தைச்சிடுறேன்.
தைச்சிட்டேன். இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட்டிங் பண்ணிடுறேன். இப்படி தைக்கும்போது நெக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் ஹெம்மிங் பண்ணும்போது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படி நம்ம மடிச்சு தைக்கும்போது இந்த நெக் பீஸ் வந்து லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் இந்த ரவுண்ட்லேயே ஆகட்டும், இந்த பக்கம் இந்த ரவுண்ட்லேயே ஆகட்டும், இந்த ஸ்ட்ரைட்லேயே ஆகட்டும், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி லெவலில் உங்களுக்கு இந்த நெக் பீஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும் நெக் பீஸு. சரிங்களா? இந்த இடத்துல அகலமா, இந்த இடத்துல அகலம் கம்மி, அந்த மாதிரி வந்து மாறி மாறி வராது. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஹூக் பட்டி, ஹை பட்டி தைச்சிட்டேன். அதே மாதிரி நெக் பீஸு, டாட்டு, யூக் பட்டி எல்லாமே தைச்சாச்சு. இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு அயன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அயன் பண்ணி காமிச்சிடுறேன். அதே மாதிரி நீங்கள் நெக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முந்தி இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹெம்மிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய ஃபினிஷிங்குமே பக்காவாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து ஹெம்மிங் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ என்னன்னா, நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு வேலையே கிடையாது. இப்படியே வச்சுட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணிட்டே போக வேண்டியதான். ஏன்னா நீங்கள் ஒன்று இப்படி லெவல் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி அயன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு அயன் பண்ணி காமிச்சிடுறேன். அது ஹூக் பட்டி வச்ச ஃப்ரண்ட்டு, இது வந்து ஹை பட்டி.
இப்போது 2 ஃப்ரண்ட்டுமே அயன் பண்ணி ஆச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து ஹை பட்டி வச்சு தைச்ச ஃப்ரண்ட்டு. இல்லை ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அயன் பண்ணதுனால இது மாதிரி சுருக்கம் இல்லாமல் இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நான் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். சுருக்கம் எங்கேயுமே இல்லாமல் தான் இருந்தது. நீங்கள் வேணும்னா வீடியோ போயிட்டு ஒன்ஸ் இன்னொரு வாட்டி கூட செக் பண்ணி பாருங்கள். நான் இது வந்து அயன் பண்ணுறதுக்கு முந்தி கூட உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங்காக தான் இருந்தது. நான் இது எதுக்கு அயன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்னா, இது வந்து பார்க்கும்போது நம்ம ப்ராப்பராக எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணி தான் கொடுப்போம். அந்த மாதிரி அயன் பண்ணிட்டு இருக்கும்போது அது எப்படி இருக்குது அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படின்றதுக்கு தான் நான் அயன் பண்ணி உங்களுக்கு மெயினாக காமிச்சேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஹூக் பட்டியுடைய ஃப்ரண்ட் பார்ட். ஸோ இதையும் பார்த்துக்குங்க. இந்த நான் ஹூக் பட்டியான இந்த சின்ன பிளீட் கொடுக்க சொன்னது எதுக்குன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஃபினிஷிங் பார்த்துங்க. அதே மாதிரி மெயினாக வந்து இந்த நெக் பீஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஃபினிஷிங் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.